லார்ட். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறதான ஜைன் டிவி மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அடி பாடலை பாடி நாம் கர்த்தரை தியானிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய நல்ல அன்பிற்காய் நன்றி. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த ஜைன் டிவி மூலமாக கர்த்தாவே உமது வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அடியனை கொடுத்த ஆண்டவரே வாஞ்சைகளுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடிமை மறுத்து நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. கர்த்தாவே, நீ இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை நாங்கள் சாட்சியாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளாய் நீர் ஆண்டவரை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவப்பம் நானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், I am the bread of life என்று சொல்லுகிறார். ஜான் 6:35 என்ன சொல்கிறார்? ஜீவப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் மீண்டுமா ஜீவப்பம் நானே என்று சொல்லுகிறார். அப்போ அப்பம் என்கிறதான விஷயத்தையும் ஜீவன் என்கிறதான விஷயத்தையும் நாம் ஒன்றிணைந்து பார்க்கின்ற பொழுது இயேசு அங்கே சொல்லுகிறார்,
என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். அப்பம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என்று சொன்னால் இங்கே அப்பம் என்பது அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வார்த்தையானவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தை நம்மை திருப்தியாக்குகிறதா இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அநேக இடங்களிலே அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறேன்னா, ஜீவ அப்பம் நானே, நீங்கள் என்னை புசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், ஆனாலும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன், இந்த சரீரத்தை புசிக்கிறவன், என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் வரும் பொழுது ஒரு கன்னிகை வயிற்றிலே அவர் சிறிய ஒரு குழந்தையாக பிறந்து, பிறகு மனித அவதாரம் எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்படியாகவும் அவருடைய சரீரத்தை புசிக்கும்படியாகவும் பிதாவாகிய தேவன் சித்த கொண்டபடியினாலே அவர் நம்மேல் வைத்த கிருபை இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மோசே மூலமாக கடவுள் பேசியிருந்தார், நான் உங்களுக்கு மன்னாவை கொடுப்பேன் என்று சொல்லி. எபிரேய பதத்திலே மன்ஹூ என்று சொல்லுகிறார்கள். மன்ஹூ என்று சொன்னால் ஒரு சிறிய வஸ்து, ஒரு தனியா போன்று அது சிந்தப்படுகிறதா இருக்கிறது. அந்த மன்னாவை விடியற் காலத்தில் அவர்கள் பொறுக்கி அதை இடித்து, மாவை இடித்து அதை சுட்டு அதை புசிப்பார்கள். இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். ஏன் மரித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை, அவருடைய நீதி நியாயங்கள் கட்டளைகளை கை கொள்ளாமல் முறுமுறுத்து அவர்கள் பின்மாற்றமாய் மரித்து அவருடைய இளைப்பாறுதலை விட்டு ஓடி போனார்கள். அநேகர் மரித்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் என்று சொன்னால், இது அற்புதமான ஒரு அப்பமாக இருக்கிறது. ஏன்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையே நமக்காக பிட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரில் இருக்கிறது அற்புதமான ஒரு காரியம். நான் வானத்தில் இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் சில நீதி நியாயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஒரு திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு கேத்தலிக் திருமணம் அங்கே நடந்து கொண்டிருக்கு, ஒரு மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமணம் முடிந்த உடனே அந்த ஃபாதர் என்ன செய்தார் என்று சொன்னால், திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் அவர் திருவிருந்தை கொடுத்து விட்டார். எல்லாருக்கும் அப்பம், எல்லாருக்கும் திராட்சை ரசத்தை ஊற்றினார். நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். என்ன இது, ஒரு கம்யூனியன் சர்வீஸ் ஒரு திருவிருந்து ஆராதனை, ஆண்டவருடைய அப்பமும் அந்த திராட்சை எவ்வளோ பயபக்தியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாத யார் இயேசு அறியாத மக்கள் ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பத்தை வாங்கி புசித்து விட்டு அவர்கள் பானம் பண்ணி சென்று விட்டார்கள். நான் ரொம்ப யோசித்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு அசால்ட்டாக ஆண்டவருடைய அந்த ஜீவன் அப்பத்தையும் அப்படியே இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும் அவர்கள் பானம் பண்ணுகிறார் என்று சொல்லி. ஆனால் அதை புசிக்க வேண்டும், அதை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், திருச்சபையில் ஒரு அங்கத்தினராய் இருக்க வேண்டும்.
என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர் வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் தடை செய்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது ஞானஸ்நானம் எடுப்பது அவருடைய நீதி. அவருடைய அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரங்களிலே நாம் அந்த கம்யூனியன் ஐக்கியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பல்லிடங்களில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 40ஆம் வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என் அனுப்பினுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. இயேசு சொல்லுகிறார், வார்த்தையான சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன், என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்ன நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, அல்லேலூயா என்று சொன்னால், ஏன் அவரை முறுமுறுப்பதுன்னா 6ஆம் அதிகாரம் யோவான் 42ஆம் வசனத்தில், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்று அவர்கள் ஒருவருக்கு முறுமுறுக்கிறார்கள். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என் அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் பிரியமானவர்களே. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் மனுஷீக சிந்தனையிலே அவரிடத்தில் அவருடைய வார்த்தை கேளாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனால் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகல் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் வருகிறான். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு சத்தியத்தையும் அறிவிகள் சத்தியங்கள் விடுதலையாக்கும் என்று அவன் சொல்லுகிறாரே. ஆம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர் என்று இயேசு தன்னை காண்பிக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. எட்டர்னல் லைஃப். பார்த்தீங்களா, நித்திய வாழ்வு உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எப்படி நித்திய ஜீவன்? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து, அவர் எனக்காக மரித்தார், என் இயேசு எனக்காக எனது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து முழுகி ஞானஸ்நானம் பெற்று நாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சாட்சியாய் நின்று அவருக்காக விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கீழ்ப்படிதலோடு அவருடைய சமூகத்தை நாடி ஆராதனை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற முடியும். பிரியமானவர்களே, ஜீவப்பம் நானே. இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம் உள்ளத்திலே நம் இல்லத்திலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தையும் புசியாமலும் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக திருச்சபைகளிலே கம்யூனியன் சர்வீஸை கொடுப்பதில்லை. அதாவது அந்த ஐக்கியம் திருவிருந்து அந்த பந்தி கொடுப்பதே கிடையாது. சில திருச்சபைகளிலே
வருடத்துக்கு ஒரு முறைத்தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் வாரங்கள் தோறும் நாங்கள் அப்பம் பிற்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஐக்கியம், இந்த திருவிருந்து ஆராதனை, அவருடைய அப்பத்தையும் அவருடைய அந்த திராட்சை ரசத்தை நாம் அவருடைய சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து அதை பானம் பண்ணும்படி புசிக்கும்படி நாம் ஐக்கியப்பட்டு வரும் பொழுது நமக்கு நித்திய வாழ்வு உண்டாகிறது. நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கதான் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? 1 கொரிந்தியர் 15:3 நாம் பார்க்கிறோம். அதே போல் அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் வாழும் பொழுது, உண்மையாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளிலே மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பிரியமா, எவ்வளவு அற்புதமான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகில் நாம் எத்தனையோ போஜன பதார்த்தங்களை சாப்பிடுகிறோம், உண்ணுகிறோம். எத்தனையோ ஆகாரத்தை ஓட்டல் என்று சென்று அநேக ஆகாரத்தை நாம் தின்று கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களிலே மீண்டுமாய் பசி எடுக்கிறது. அது திருப்தி இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு காரியம்! மெய்யான போஜனம், மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது, அப்பம் என்றால் என்ன? அவருடைய குணாதிசயங்கள், அவரை போன்று நாம் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு தேவனுக்கு மகிமையாய் நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், 57வது வசனம் 6ஆம் அதிகாரம் யோவான் 57 ஜீவனுள்ள பிதா. ஹல்லேலூயா. என்று சொன்னால் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கும்படியாக, த நியூ லைஃப். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அன்பு சகோதரா சகோதரியே, எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் மந்திர சக்தியினால் பிடிபட்டிருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்குள்ளாய் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறோம் என்னாலே பிழைப்பான். திஸ் த குட் நியூஸ். இதுதான் காஸ்பல் என்று சொன்னால், அவரை நாம் புசிக்க வேண்டும். அவரை புசிப்பது என்றால் என்ன? இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, இதை உள்வாங்கி இருதய பலகை எழுதி வைக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவர் ருசித்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பிதா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் இடித்து புசித்து மரித்து போனார்கள் கீழ்ப்படியாதனால. ஏன் மன்னாவை கொடுத்தார்? என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவார்களோ கை கொள்ள மாட்டார்களோ என்று அவர் அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னது போல, விடியற்காலையில் அந்த மன்னாவை பொறுக்க வேண்டும், அதை பொறிக்க ஆயத்தப்படுத்தி உணர வைக்க வேண்டும், அதை இடிக்கு 20 நிமிஷத்தில் ரொட்டியாக சுட்டு அதை சாப்பிட வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆனால் அநேகர் சோம்பலாக அதை பொறுக்காமல் தேடாமல் நிறைய கோபத்தை மூட்டினார்கள். அவருடைய இளைப்பாறுதலை விட்டு விட்டார்கள். என் கோபத்தில் நான் ஆணையிட்டேன், என்னுடைய இளைப்பாறுதலை இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பொழுது? அவரை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையை நாம் கற்று கீழ்ப்படிந்து அவருக்கு சித்தமானதை அன்பு செலுத்தி சாட்சி சொல்லி ஆராதனை செய்யும் பொழுது, அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது
உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல அவர்கள் மரித்தார்களே, அவர்களெல்லாம் மரித்து போனார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, அப்பம் என்பது எபிரேயத்தில் லஹம் என்று சொல்லுகிறார். பெத் லஹம், அப்பத்தின் வீடு. அப்போ லஹம் என்று சொன்னால் அப்பம். அப்போது ஆண்டுடைய வார்த்தை தான் அப்பம். அந்த அப்பம் தான் வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனமாக இருக்கிறது, பலனாக இருக்கிறதை. அந்த வசனத்தை நாம் வார்த்தைகளை கேட்டு கேட்டு புசிக்கும் பொழுது, ருசிக்கும் பொழுது நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்பத்தை புசிக்க என்றென்று பிழைப்பான். ஹல்லேலூயா. அதாவது மரணமே கிடையாதுங்க, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை என்ன சொல்லுகிறது? 16, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி வானத்திலிருந்து தன்னுடைய குமாரனை உலகிற்கு அனுப்பி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இது வெள்ளக்கார தெய்வம், வெளிநாட்டு தெய்வம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காகவும் என் தேவன் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், அவருடைய அருளை நாம் பெற வேண்டும். அவர் சொல்கிறார் பாருங்கள், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதாவின் அன்பு, அவருடைய கனம், மகிமை அதெல்லாம் செலுத்த வேண்டும். அதுமூலம் அவருடைய சீஷர் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அன்பானவர்களே, சகோதர மக்களே, பின்வாங்கி அநேகர் போயிருக்கிறார்கள் ஆதி திருச்சபையில் இயேசுவோடு இருந்த சீஷர்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பின்வாங்கி போன, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி இருக்கிற மக்களை கர்த்தர் அவருடைய சமூகத்துக்கு நேராக அழைக்கிறார். நீங்கள் விட்டு சென்ற அந்த திருச்சபையை மீண்டுமாக நோக்கி உடைய போதகர்களையும் உடைய ஊழியக்காரரை சந்தித்து நீங்கள் இயேசுவை நோக்கி மன்றாடுங்கள். தன் பாவங்களை மறைக்க வாழ்வடை மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இயேசு பன்னிவரை நோக்கி நீங்கள் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? ஹல்லேலூயா. மிகப்பெரிய இங்கே ஒரு பாரமான காரியம். ஆண்டவர் பாரத்தோடு பேசுகிறார். இவ்வளவு 3.5 வருஷம் அவர்களுக்கு டீச் பண்ணி, அவருக்கு அவ்வளோ உபதேசம் பண்ணி, தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து, நான் கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் விளங்கம் பண்ணி, மேசியா நான் தான் என்று அப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்தும் அநேகர் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபையில் அநேக மக்கள் பின்வாங்கி போகிறார்கள். இடர்கள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, அவர்கள் சோதனை வரும் பொழுது பின்வாங்கி போகிறார்கள். சோதனையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் ஏனால் இயேசு சகித்தார். நமக்காக சிலுவையிலே பல்வேறு சோதனைகள் அவர் சகித்து, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். பிரியமானவர்களே, தன் ஜீவனை கொடுத்தார். ஏன்? உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக, என்றென்றும் அவரோடு வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். பேதுரு அங்கே சொல்கிறார், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம். இந்த நிகழ்ச்சி இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில், உங்கள் உள்ளத்தில் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68-69 வசனத்தில் அற்புதமாய் இங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கல்லாத
படிப்பறிவில்லாத ஒரு மீனவர் பேதுரு அவர் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவரை நோக்கி, பன்னிராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போது நாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இயேசுவோடு இருந்த 12 சீஷரில் ஒருத்தன் யூதாஸ் காரியத்து பிசாசுக்கு அடிமையாய் மனுஷீகத்தில் போய்விட்டான். அவன் இயேசுவை காட்டிக்கொள்ள அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் பிசாசின் பிள்ளைகளாக, பேலியாளின் பிள்ளைகளாக இருக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நித்திய வாழ்வை பெறத்தக்கதாக நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கம்யூனியனை குறித்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஆண்டுடைய அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் நாம் மிகவும் பயபக்தியாக புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் உண்ணுவதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அநேக திருச்சபைகள் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வதில்லை. ஒரு திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு தலைப்பில் பிரசங்கம் செய்துவிட்டு அந்த கல்வாரி சிலுவையினுடைய காட்சியை சொல்லலை, எதுவும் அந்த மரணத்தின் நினைவு கூறுதலும் ஏதோ ஒரு பிரசங்கம் சொல்லிட்டு சாதாரணமாக ராபோ அவர் கொடுத்து கொண்டிருக்க எல்லாம் வாங்க டக் டக்குன்னு வாங்கி போயிட்டாங்க. இயேசு எனக்காக மரித்தார். அந்த குற்ற உணர்வுகள், அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸை உணர முடியாத ஒரு நிலையாக இருந்தது. நான் வேதனையோடு திரும்பி வந்தேன். ஆனால் நல்ல ஆவிக்குரிய சபைகளிலே இது உண்மையாக தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறதான ஒரு காரியம். என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கவும் பானம்படி செய்தார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கேவான் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். சாதாரணமாக எடுத்துடாதீங்க, சாதாரணமாக எடுக்காதீங்க. நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக ஆண்டு சொல்லியிருக்கிறார். எனத்தான் இல்லை, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனர், வியாதியுள்ளமாக இருக்க அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னால் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால் அவருடைய ஜீவனுள்ள அந்த வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் என்பது இயேசு நமக்காக பூமிக்கு இறங்கி மனித அவதாரம் எடுத்து நமது பாவங்களை, நமது அக்கிரமங்களை, சாபங்களை ஏற்று நீதிமான் என்று சொல்லி நமக்காக ஒரு விசேஷமான ஒரு பொசிஷனில் நம்மளை வைத்திருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரி என்று சொல்லி நமக்கு கனத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் துதிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான ஆண்டவரே, மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய ஜீவுள்ள வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் ஆண்டவரே நீர் பேசினீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, உமது வார்த்தை எப்பொழுது எங்களை ஆண்டவரே அப்பா வழி நடத்துகிற ஆண்டவரே ஒரு நித்திய வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது, நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு என்பதை உறுதியோடு அந்த பரலோக வாழ்வை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்கு ஆண்டவரே தடைகள் இருக்குமானால் என் தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நித்திய வழியில் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், அங்கீகரியும். இந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யும். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.